மரவள்ளி கிழங்க நம்ம இந்த மெத்தடில் வேக வச்சோம்னா அழகாக வெந்துடும். நார்மலான மெத்தடு தாங்க. ஆனால் வந்து கிழங்கு வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணும். இந்த கிழங்கு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் நம்ம அதை கட் பண்ணி பார்த்தா தான் அது நல்ல கிழங்கா என்னன்னு நமக்கு தெரியும். பாருங்கள், கட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வெள்ளையாக அழகாக இருக்குது. லைட்டாக கருப்பு கலர் கோடு கடந்துன்னா அது வந்து வேகாது. அது மட்டும் இல்லாத ஒரு 5-6 நாள் ஆன கிழங்குன்னு அர்த்தம். ரொம்ப நேரமாக வேக வச்சு அது வேகவும் செய்யாது. உடம்புக்கும் அந்த கிழங்க வச்சதுன்னா கெடுதல். இந்தமாரி பியூர் ஒயிட்டாக இருக்கிறத நம்ம வாங்கணும். அதில் உள்ள தோலையெல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி அலசி எடுத்துக்கிடணும். நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சோம்னா சின்ன சைஸில் வேணாலும் சின்ன சைஸு, பெரிய சைஸில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பை போடணும். இது நல்ல கிழங்குனால ஒரு 15 நிமிஷம் தான் வேக வச்சேன். சில கிழங்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நல்லா மூடி வச்சு வேக வச்சா 15 நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா. இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட வெந்து வந்துட்டு. நம்ம இதை எடுத்து வெந்துட்டான்னு பார்ப்போம். தொட்ட உடனே அழகாக 2ஆக புட்டு வந்துக்கிட்டு நல்லா வெந்திருக்கு. மாவு மாரி இருக்குது கிழங்கு. அதனால் நீங்கள் கிழங்கு வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க. கருப்பு கலர் கோட்டை கிடக்குது வேங்காட்ட நம்ம வேக வைக்கிறது ஈஸி ரொம்ப. அழகாக மாவு மாதிரி வெந்துட்டு. இது நம்ம மீனை பொரித்து கிழங்கும் மீனும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது கிழங்கும் உப்பு மிளகும் வச்சு சாப்பிட்லாம்.